السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد
كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஒப்பற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்தில் பின்பற்றி நடக்க இருக்கின்ற குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய ஒன்று கூடல் மூலம் அல்லாஹ்வை தியானிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் முஸ்லிம்களாகி நம் மீது எல்லாம் வல்ல இறைவனாகி அல்லாஹ் விதித்த இந்த வாராந்திர ஒன்று கூடல் என்ற இந்த ஜும்ஆ என்ற கடமையின் மூலம் அல்லாஹ்வை தியானிப்பதற்காக இந்த அருள் நிறைந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மொழிகளையும் உங்களுடைய நினைவிற்கு நான் கொண்டு வருகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் அவர்கள் வாழ்வதற்கு ஒரு சரியான நெறி, ஒரு சரியான வாழ்க்கை முறை என்றால் அது இஸ்லாமாகத்தான் இருக்க முடியும். இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் சராசரியாக தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான நெறி, தனக்கான வாழ்க்கைக்கான வழி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த வகையிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறிதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்க்கை நெறி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இந்த உலகத்திலே பிறந்து வரும் எல்லா குழந்தைகளும் ஃபித்ரா என்ற இயற்கை நெறியிலே தான் பிறக்கிறார்கள். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்கள் எந்த சித்தாந்தத்தில், மதத்தில், எந்த வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதன்படி தன்னுடைய பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள். ஒரு யூதனாக இருந்தால் யுஹவ்விதானிஹி, அவன் தன்னுடைய பிள்ளைகளை யூதனாகவோ, அயுனஸ்ஸிரானிஹி, அவன் ஒரு நசாராவாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளை அவன் ஒரு நசாராவாகவோ, அயுமஜ்ஜிசானிஹி, அல்லது அவன் ஒரு மஜூசி, ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஆளாக இருந்தால் அவன் தன்னுடைய பிள்ளைகளை நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றி விடுகிறான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய படைப்பின் யதார்த்தமாக அவனுடைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் அந்த ஃபித்ரத் இயற்கையை கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறான். அது என்ன இயற்கை? இறைவன் மனிதனுக்கே தேர்வு செய்த இயற்கை தான் இஸ்லாம். இஸ்லாம் என்ற அந்த உயர்ந்த வாழ்க்கை நெறி தான் மனிதர்களுக்கு இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த இயற்கை நெறி. அது என்ன? அது நம் எல்லோரையும் படைத்த ஒருவன் இறைவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். எப்படி உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் இருக்க வேண்டுமோ, எப்படி பிறந்து வரக்கூடிய யாருக்கும் பிறப்பதற்கு காரணமாக ஒரு தம்பதி இல்லாமல் அவனுடைய பிறப்பு சம்பவிக்காதோ, அதே போன்று அவன் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கு
அவனை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும் என்ற அந்த தெளிவு, அந்த புரிதல், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு என்பது பிறந்து வரும் அத்துணை பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து வரும் சூழ்நிலை எதுவும் அதற்கு தகுத்தால் போல அவருடைய பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள். இங்கே நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் இன்று விடுப்பு நாள், பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதில்லை. இப்பொழுது இவர்கள் இங்கே முழுவதுமாக இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய நாளில் நாம் தொழ வருகிறோம். நம்மோடு சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இங்கே தொழுகைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதே தருணம் அந்த பிள்ளைகள் தொழுகைக்கு அப்பாற்பட்டு வெளியே இருந்தால் இந்த தொழுகை தரும் தத்துவம், இது எதற்காக செய்யப்படுகிறது என்ற அந்த புரிதல் எதுவுமே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு எதிர்கால தலைமுறையினராக உருவாகும். இந்த தலைமுறை எப்படி கல்வி என்ற பெயரிலோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வேறு ஒரு சித்தாந்தத்தில் வேறு ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்படுகிறார்களோ, அதே போன்றுதான் உலகத்தில் இறைவன் என்ற ஒரே ஒருவனை, ஏகனாகி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதிலிருந்து அவர்களுடைய பெற்றோர்கள் எதனை கடவுளாக காட்டினார்களோ, எதனை சித்தாந்தமாக எடுத்து வாழ்ந்தார்களோ, அதன்படி அவர்கள் அவ்வளவு பேரும் திசை திரும்பி போயிட்டாங்க. அப்படி திசை திரும்பினவங்கள தான் முஸ்லீம்கள்ல கூட அநேகமானவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுடைய இடத்திலே வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கும் முஷ்ரிக்குகள். நம்ம இவங்களை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். யாரை கவனத்தில் வைக்கிறோமோ இல்லையோ இவங்களை கவனத்தில் வைக்கணும். ஏன்னா இஸ்லாமை நீங்கள் எங்களை பார்த்து படிங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில முஸ்லீம்களுடைய நிலைமை இல்லை. வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு நாம் வேதனைப்பட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். இஸ்லாமை நீங்க இன்னார பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த காலம் அப்படியே மாறி இருக்கிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி வாயிலே அமர்ந்திருக்கிறார்கள். புடைசூழ தன்னுடைய தோழர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். வெளியே இருந்து ஒரு மனிதர் வருகிறார். வெளியே இருந்து வந்தால் அவருக்கும் அந்த சமுதாயத்திற்கும் எந்த அறிமுகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அறிமுகம் இல்லை. ஏனைய தோழர்களுக்கும் அறிமுகம் இல்லை. அந்த மனிதர் கேட்கிறார், மன்மின்கும் முஹம்மது, உங்களை முகமது யாரு? அவர் கேட்கிற கேள்வி, உங்களை முகமது யாரு? ஏன்னா எங்கேயோ அந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் ஏதோ போதனை செய்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த போதனை என்ன, அவர் யார் என்று தெரிவதற்காக வருகிறார். வந்து அந்த கேள்விகளை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, உலகத்துக்கு நீங்க சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையா சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். சரி, நான் அதை ஏற்றுக்கிட்டா அவருடைய அடுத்த கேள்வி, இயல்பா கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு யோசிக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் இஸ்லாம் அப்பம் பாட்டேன்னு சொல்லுது. எங்க வாப்பா முஸ்லீம், எங்க வாப்பாவுக்கு வாப்பா முஸ்லீம், எங்க அம்மா முஸ்லீம், எங்க அம்மாவுக்கு அம்மா முஸ்லீம், அதனால நான் முஸ்லீம் விளங்கணும். இப்படி ஒரு இஸ்லாமை நாம நம்முடைய அப்பம்பாட்டை வழியாக வாரிசாக பெற்று இஸ்லாமுக்குள்ள ஏன் இருக்கிறோன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதனால உண்மையிலேயே இவருடைய அந்த வார்த்தை நமக்கு மிகப்பெரிய பாடத்தை தர வேண்டும். என்ன தெரியுமா? கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தருகிறார்கள். அந்த பதிலில் சரி, நான் அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து என்ன செய்வது? இறைவன் ஒரு நாளில் உன் மீது 5 கால தொழுகையை கடமையாக்குகிறான். அப்புறம் உன் மீது ஆயுளில் ஒரு முறை ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜக்காத் என்ற கடன் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்பை நீ எட்டுவாய் என்றால் அப்பொழுது உன் மீது உன் பொருளாதார கடன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இதுக்கு மேல ஏதாவது நான் செய்யணுமான்னு கேட்கிறாரு. இதற்கு மேல இல்ல தத்தவுவல், நீ ஏதாவது உபரியாக செய்தாலே ஒழிய உன் மீது கடமையாக இருக்கக்கூடியது இதுதான் என்று சொல்கிறார்கள். நபிஸல்லல்லாஹு உள்ளத்தை கேட்டவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, வலா அஸீது வலா அன்குஸ், நீங்க சொன்ன இந்த அம்சங்களிலிருந்து நான் எதையும் கூட்டப் போவதில்லை, எதையும் குறைக்கப் போவதில்லை. நான் அப்படியே செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. போயிடுறார். அவரு வந்தவர் கேட்டவர் கேள்வி கேட்டார்,
நாயகம் ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்கள் அந்த கேட்கிறாங்க, அது துரீதுன பரவாயில்லை ஜன்னா, சொர்க்கவாசிகள் பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆமா எல்லாம் எடுத்துக்கிறே, சொர்க்கவாசி நீங்க கண்ணில் காட்டுவீங்கன்னா அவரை நாங்க பார்க்கணும் ஆசை தான் அப்படின்னு. ஃபந்துரூஹு, அந்த அவரை பாருங்க, ஃபைன் கான கமா கால், அவர் சொன்ன மாதிரி நடந்தா அவர் தான் சொர்க்கவாசி. என்ன சொன்னாங்க சஹாபாக்களுக்கு? என்கிட்ட வந்து இவ்வளவு கேட்டாரு, நான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டேன், அவர் கூட்டவும் மாட்டேன்னாரு, குறைக்கவும் மாட்டேன்னாரு, அவர் அதை அப்படியே சொன்ன மாதிரி செஞ்சாருன்னா அவர் சொர்க்கவாசி. அவர் சொர்க்கவாசினா என் முன்னால இருந்து கேள்வி கேட்டு பாடம் படித்து தெரிஞ்சிச்சு இதை பின்பற்றுவேன்னு நினைக்கக்கூடிய நீங்க எல்லாரும் சொர்க்கவாசி தான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு முஸ்லீம்களாகிய நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முஸ்லீம்கள் என்ற பெயரிலே இஸ்லாமே இல்லாமல் முஸ்லீம்கள் ஒரு பக்கம், இஸ்லாமை பற்றி தப்பும் தவறுமாக எதுவுமே விவரம் இல்லாமல் விளங்கி கொண்டு தாறுமாறாக இஸ்லாமை விமர்சனம் செய்யும் முஸ்லிம் அல்லாத முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாமின் மீதும் வெறுப்பு கொண்ட ஒரு சமூகம் ஒரு பக்கம். இது அல்லாது இஸ்லாமை யாராவது சொன்னால் நாங்கள் ஏதாவது கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். நம்ம இங்க கூட பார்க்கலாம், நம்ம ஆட்கள் கூட தாவா பண்றங்கிற பேர்ல பப்ளிக் ஒரு இடத்துல வச்சு ஃப்ரீ குரான் அப்படின்னு விளம்புறாங்க, பார்த்துருக்கீங்களா? மடத்தனத்திலும் பெரிய மடத்தனம் ஃப்ரீ குரான்னு சொல்றது. ஃப்ரீ குரான்னு சொல்றது மடத்தனத்திலும் பெரிய மடத்தனம். அது என்ன ஃப்ரீ குரான்? குரான் ஒப்புயர் வச்சது, அது எல்லாருக்கும் இயல்பாக செய்தியாக கடத்தப்பட வேண்டியது, செய்தியாக கடத்தப்பட வேண்டியது. இன்னைக்கு புத்தகமாக வந்ததுனால நீ ஒரு 150, 200, 300 ரூபாய் கொடுத்து வாங்கி வைத்துக் கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா தரோன்னு சொல்றேன். அது அப்படி கொடுக்கக்கூடிய விஷயமா? ஏன் இந்த வார்த்தை மக்கள் வந்து தெரியுமா? உண்மையிலேயே குரான் இறங்கியதும் இறங்கிய காலத்துல அந்த குரான் யார் மீது இறங்கியதோ அதை இறங்கிய காலத்தில் பெற்ற அந்த மக்கள் அந்த குரானை எவ்வாறு அணுகினார்களோ அந்த அணுகுமுறை நம்மிடத்திலே இல்லாமல் போனதுதான் பிரச்சனை. அந்த அணுகுமுறை நம்மிடத்திலே இல்லாமல் போனதுதான் பிரச்சனை. வரலாறு உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும்போது குரான் புத்தகமா கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எவர் மீது குரான் இறங்கியதோ, எவர் இந்த உலகத்தில் குரானை தர்றதுக்காக வந்தாரோ, நித்தமும் இறைவிடத்தில் இருந்து வரக்கூடிய வகை செய்தியை பெறும்பொழுது கடுமையான கஷ்டத்தை உடல் அளவில் எவர் எதிர்கொண்டாரோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு முறை ஒரு குளிர்காலத்திலே இறைவிடத்திலிருந்து வகை செய்தி வந்தது. குளிர்காலத்தில் வகை வந்தது. அவங்க உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துனது மட்டும் இல்லை, அப்படி வகி வரும் பொழுது அவர்கள் என்னுடைய தொடையில் படுத்திருந்தார்கள். அவருடைய தலையின் தொடை எலும்பை ஒடிக்கும் அளவிற்கு பழுவாகி விட்டிருக்கிறது. அவ்வளோ வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினாங்க. வகியை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கினாங்க. சரி, அதுக்கப்புறம் அதை இப்படியே இந்த சமுதாயத்துக்கு தர்றதுக்கு ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டுச்சு. அவங்க தான் சஹாபாக்கள். அவங்களுக்கு நேரம் வகி வரல. அவங்க உங்களையும் என்னைய மாதிரி சராசரி முஸ்லீம்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விசுவாசம் கொண்டதனால் அவர்கள் முஸ்லீம்கள் என்று பெயர் கொள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு நாம எல்லாரும் அவங்களை சஹாபத் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவங்களை பொருந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல காரணம், அல்லாஹ் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரின் தோழமைக்காக தேர்ந்தெடுத்தவங்களும் சும்மா இன்னைக்கு நம்ம ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு துஆ செய்யறதுக்காக இல்லை. இந்த அகில உலகத்துக்கும் அல்லாஹ்வுடைய வேத செய்தியை கொண்டு வந்து சொல்வதற்காக அவர்கள்பட்ட கஷ்டம் இருக்கிறதே, அது சாமானியமான சாதாரணமான கஷ்டம் அல்ல. எப்படிப்பட்ட கஷ்டம் தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் அது. ஏன் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் சாதாரண எழுத்து பொருள் இருக்கு. நான் அதான் சொன்னேன், ஃப்ரீ குரான்னு சொல்றது நமக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. காரணம் 150, 200 ரூபாய் கொடுத்தா அந்த புத்தகம் கிடைச்சிடும் அப்படின்னு. அதான், அது வேற ஒரு காரணமும் இல்லை. ஆனா அந்த குரானுடைய பக்கங்கள் எத்தனை பக்கத்தை நாம வாசிச்சிருப்போம், எத்தனை வரிகளை விளங்கியிருப்போம், எத்தனை வரிகளை, இந்த வரிகள் எல்லாம் இறைவன் எனக்காக தந்தது, என்னோடு இறைவனே பேசுகிறான் அப்படின்னு ஆத்மார்த்தமாக அதோடு ஒரு நியாயமான உறவுக்குள்ளே வந்திருப்போம். இல்லை, அப்படி வந்திருந்தா நம்ம ஃப்ரீ குரானை கொடுக்க மாட்டோம். நீங்க வாங்க, உங்களோட குரானை பற்றி நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அங்கதான் நாம் தோல்வி அடைந்து இருக்கிறோம். இதற்குரிய சகோதரர்களே, அந்த இடத்துல நாம் தோல்வி அடைந்து இருக்கிறோம். எப்படி தோல்வி அடைந்து இருக்கிறோம் தெரியுமா? அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அவங்களுக்கு இறங்குற அந்த குர்ஆனுடைய வசனங்களை நேர சஹாபாக்கிட்ட சொல்லும் பொழுது அதை அப்படியே வாங்கி தன்னளவுல மனசுல காத்து வச்சு, அப்படி காத்து வச்சதோட அதை செயல்படுத்தி அதை அடுத்தவங்களுக்கு ஓதி காட்டி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதரை கேட்போம், மறுபடியும் செயல்படுத்துவோம், அதை அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தில் தான் நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் தோற்கப்படுகிறது. ஆனா நம்முடைய போராட்டம் காமன் சிவில் கோடு வரக்கூடாது, ஒரு பக்கம் போராடு. நம்ம போராட்டம் இன்னொரு பக்கம் வக்ஃபுடைய சொத்துகள் அபகரிக்கப்படக்கூடாது, நம்முடைய போராட்டம். நம் மீது வேறு சிலர் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. சரி, எல்லாம் நியாயமான எதிர்பார்ப்பு தான். உன் மீது எது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று இறைவன் சொன்னானோ அதனை அதே அளவிற்கு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அதனை அதே அளவிற்கு செயல்படுத்தியவர்கள் எத்தனை பேர், அதனை அதே அளவிற்கு அணுகியவர்கள் எத்தனை பேர். அதற்கு ஒரு கூட்டம் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தது. அதனால் இஸ்லாம் நிலை பெற்றது. ஆச்சரியமான விஷயம். இஸ்லாம் நிலை பெற்ற வரலாறு நீங்க பார்க்கும் பொழுது, மக்காவில் ஒண்ணுமே தெரியாம ஒரு கூட்டம், ஒண்ணுமே தெரியாம கூட்டம், நிறைய முழுக்க முஷ்ரிக்குகள் கூட்டம். ஆனா அந்த அவங்க கையில இருந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் வணங்குறதுக்கு முதல் தடவையாக இந்த உலகத்துல எந்த ஆலயத்தை அல்லாஹ் நிறுவனான்னு அந்த ஆலயம் அவங்க கையில் தான். பெரிய கொடுமை, நகை முரண், நேர் எதிரான பிரச்சனை. என்ன இன்ன அவ்வள பைத்தின் உதயலின் நாசில் அல்லதி பிபக்கத முபாரக்கா முதலில் ஆலமீன், உலக மக்களுக்கே நேர் வழி காட்டுற மாதிரி அல்லாஹ்வை வழிபடுவதற்காக உலகத்திலே முதல்ல உருவாக்கின ஆலயம் அல்லாஹ்வுடைய ஆலயம். இந்த மாசம் அடுத்த மாசம் சாரையா மக்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, லட்சங்களை செலவழிச்சு போறாங்க, பல பிராயச்சித்தங்களை மேற்கொண்டு போறாங்க. அந்த ஆலயத்துக்கு போய் ஹஜ்ஜுங்கிற கடைசி வழிபாடை செஞ்சுட்டா அவர் திரும்ப வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல இருக்கிற எல்லா பாவத்தையும் தொலைச்சிட்டு வராருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக அவர் செய்ய வேண்டியது அந்த ஆலயத்துக்கு போக வேண்டியது. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள்ல ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இடங்கள்ல நின்று வழிபட வேண்டியது. இதெல்லாம் எதுக்கு? அந்த ஆலயம் முஸ்லிம்களிடத்திலே மீட்கப்பட்டு அல்லாஹ்விற்காக உரிய ஆலயம் என்று சொன்னது. அந்த மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சான் 13 வருஷம். கடைசியில் கொலை செஞ்சிருவான்னு சொல்ற நிலைமையில தான் அங்கிருந்து கிளம்பி விட வந்தார். கொலை செஞ்சிருவான், இதுக்கு மேல இனி இங்கே இருந்தால் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அங்கிருந்து கிளம்பி அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர்ல வந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அதுக்கு முன்னால பலர் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வச்சாங்க, நீங்க இனி இங்க இருந்தா இஸ்லாமை பேண முடியாது, இங்கிருந்து புறப்பட்டு போங்கன்னு. ஒரு பக்கம் அபிஷினியாவிற்கும் இன்னொரு பக்கம் மதீனாவிற்கும் வேறு சில இடங்களுக்கும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. கடைசியில் அல்லாஹ்வுடைய அனுமதி வந்த பிறகு புறப்பட்டு போனாங்க. இது மக்காவுடைய நிலைமை. மதீனாவுடைய நிலைமை தெரியுமா? அதுக்கு நேர் எதிரானது. யார் அயல கித்தாபுகளாக வேதக்காரர்களாக இருந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்பார்த்து மதீனாவில் இருந்தார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களிடத்தில் வருகிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டான். உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டேன்ட்டான், உங்களை நான் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் பனு இஸ்ரவேலருடைய கோத்திரத்தில் வந்திருக்கணும், நீங்கள் இஸ்மவேலருடைய வழியில் வந்தவர், அரபுகளில் நாடோடுகளில் ஒருவரை இறை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் போராட்டம். மக்காவில் 13 வருஷம், மதீனாவில் 10 வருஷம், மொத்தம் 23 வருஷம் போராட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆனை வாங்கி ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் எல்லா மக்களையும் நின்று பேசும் பொழுது அன்று இருந்த கூட்டம் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,00,000 பேருக்கு மேல. 1,00,000 பேருக்கு மேல. வரலாறு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்களும் வரலாறை அரசியல் விழிப்புணர்வோடு அணுகக்கூடிய ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? 23 வருஷத்துல எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியும் இப்படி ஒரு மாற்றத்தை உலகத்தில் நிகழ்த்தியிருக்கவே முடியாது, அதற்கான பாசிபிலிட்டியே கிடையாது உலகத்துலங்கிறான். அவ்வளவு பெரிய பாசிபிலிட்டி எப்படி வந்தது? குர்ஆனால வந்தது. எதால வந்தது? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ற ஒரு மனிதரால வந்தது. அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்த ஒரு சமூகத்தால வந்தது. அந்த சமூகத்துக்கு இறை தூதர் சொன்ன கடைசி கட்டளை என்ன தெரியுமா? ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்ன கட்டளைகளை மிக முக்கியமான கட்டளை, நான் அல்லாஹ் இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்கிறேன், நான் அத்தனையும் உங்களுக்கு சொல்லி ஆகிவிட்டது, சொன்னதற்கு நீங்கள் சாட்சியா என்று கேட்கிறார். 23 வருஷம் உழைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில அந்த மக்களிடத்துல கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம எதை செஞ்சாலும் அப்ரிசியேஷன் கேட்குறோம்.
இவர் ஏற்றுக்கிடுவாரா, அவர் ஏற்றுக்கிடுவாரா, அவருக்கு ஓகேவா, இவருக்கு ஓகேவான்னு. அல்லாவுடைய திருமுகத்தை மாத்திரம் எதிர்பார்த்து பணியாற்றுவது. அவ்வளோ பணியை ஆற்றிட்டு நான் செய்ய கடமைப்பட்ட பணின்னு என்ன இருந்ததோ அதை செஞ்சு முடிச்சுட்டேனா அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த மக்கள் கேட்குறாங்க. அலாஹல் பல்லத்து, தெரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிட்டேனா அப்படின்னு. ஆமா சொல்லிட்டீங்க அல்லாஹ். அல்லாஹ் மஷ்ஹத், இறைவா நீ சாட்சியா இருக்குன்னு சொன்னான். இறைவா நீ சாட்சியா இருக்கணும். நம்ம பல தடவை கேட்கிறோம் இதை கண்டிப்பா பல தடவை கேட்போம். கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன் பணியை முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. உலகத்துல ஒரு மனுஷருக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்திருப்பான அது அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தான். இறக்கும் போது சொன்னாங்க, இறைவன் எனக்கு ஒரு தேர்வை தந்தான், உனக்கு வேணும்னு அந்த உலகத்துல இருந்துக்கலாம், இல்லைன்னா மறுமைனா இப்ப நீங்க மறிக்கணும், உங்களுக்கு மரணம் வரப்போகுது. இம்மைனா நீங்க இம்மையில காலத்துக்கு இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனைக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இம்மையில இருக்குன்னு சொன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு நமக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது. நாயம் சிலாசம் உயிரோடு இருப்பாங்க. அவங்களத்துல நம்ம போய் நேரம் எதையும் கேட்டுக்கலாம். உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரே உயிரோடு இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு பின்னால்தான் தான் இருக்க வேண்டிய நெருக்கடியும் தேவையும் கஷ்டமும் கடமையும் வந்திருக்கும். ஏன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய உதவி வேற யாருக்கும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய உதவி 23 வருஷத்துல அறுவடை செய்த அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இது கிடையாது, மருமதான்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டாங்க. இஸ்லாம் நின்றுச்சா? இஸ்லாம் வளர்ச்சி நின்றுச்சா? இன்னைக்கு இந்த கம்பம் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கட்டடத்துக்குள்ள கொஞ்சம் பேர் உட்கார்ந்து தௌஹீதை பேசிட்டு இருக்கோம்னா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இதுதான் இஸ்லாம், இதுதான் பியூரா, இதுதான் குரான், இதுதான் சுன்னான்னு பேசினோம்னா, அன்னைக்கு ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து குரானை பாதுகாக்கிறதுக்கு கஷ்டப்படுச்சு. பாதுகாத்ததோட அது விடல, அல்லா பல்லஹ்து, நான் எத்தி வச்சுட்டேனான்னு கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க சொன்னது ஆமா அப்படின்னு சொன்னதோட அப்போ அந்த சமுதாயத்துக்கு ஒரு கட்டளை போடுறாங்க, பல்லி வன்னி என்னை பத்தி எந்த செய்தியா இருந்தாலும் நீங்க எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னா, கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னாங்க. கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொன்ன அந்த ஒரு கட்டளைக்காக அன்று நாலாப்புறமும் உலகம் முழுக்க பரவி சென்றவர்களால் தான் கம்பத்தில் இன்று நீங்களும் நானும் முஸ்லீம். இல்லைதான் நம்ம எல்லாம் முஸ்லீம். அரபு நாட்டில் இருந்தார் அவர். அவருடைய மொழி வேற, நம்முடைய மொழி வேற. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் விஷயம் எட்டாது. நீ பாருங்க. ஆனா நம்ம எல்லாரும் முஸ்லீம், நாம் எல்லாரும் அரபுல குரானை வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் அதனுடைய மொழிபெயர்ப்பு தமிழ்ல படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கரங்கள் வரைக்கும் அது கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் பெண்ணம் பெரும் தியாகம் செய்து அந்த இடத்திற்கு அதை கொண்டு வந்து செல்வது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் உங்கள் எல்லோரும் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால இஸ்லாம் உங்களுக்கு எனக்கும் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் துணிஞ்சு சொல்லலாம், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் மின் கல்பிஹி தஹலல் ஜன்னah. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போன தீர்க்கமான சொல். யார் ஒருவர் உள தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டாரோ, ஷிர்க்கிலிருந்து வெளியே வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரோ, தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் பெறுவார். டிக்ளேர் பண்ணி சொல்லலாம், இதை செய்யாத யாரும் நரகவாதிகள் தான். அவங்களுக்கு இதை செய்யாத யாரும் நரகவாதிகள் தான். ஏன்னா இது சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் எவனோ அந்த அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலம் இந்த மனித சமுதாயத்திற்கு சொன்ன நன்மாராயம், அவனுடைய தூதர் மூலம் இந்த மனித சமுதாயத்துக்கு சொன்ன நன்மாராயம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உயிர்ப்பிப்பதுல ஏன் பங்களிப்புன்னா உங்க பங்களிப்பு. நம்மளோட கொஸ்டின், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் இல்லை. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின் இல்லை. என்ன? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குதலுக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. மற்ற எதையும் நீ வணங்காத, கல்லை வணங்காத, மண்ணை வணங்காத, மரத்தை வணங்காத, மனுஷனை வணங்காத, யானையை வணங்காத, பூனையை வணங்காத, இறைவனால் படைக்கப்பட்ட மஹ்லூகாத் படைப்புகளில் எந்த படைப்பிற்கும் இறையம்சம் கிடையாது. இறைவனை வணங்கப்படுவதை போன்று அவைகள் வணக்கத்தை பெறுவதற்குரிய தகுதியற்றவை என்று சொல்லும் அந்த கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்முடைய பங்களிப்பு. நியாயமா நம்ம எல்லாரும் யோசிக்கணும். அதுக்கு முதல்ல பங்களிப்பு என்ன தெரியுமா? முதல்ல அதை விளங்குறது. முதல் பங்களிப்பு என்ன தெரியுமா? முதல்ல அதை விளங்கிறது, உள்வாங்கிறது. ரெண்டாவது பங்களிப்பு என்ன தெரியுமா? அதை நடைமுறைப்படுத்துவது. நாம் அதில் தான் இருக்கிறோம் என்ற அந்த கொள்கையை உலகறிய சொல்லும்படியாக நாம் மாறுவது. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. உலகத்துல இவனை விட ஒரு அழகான சொல்லை சொல்பவன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான்,
அவன் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கிறான், வாருங்கள் அல்லாஹ்வின்பால் என்று மக்களை பொதுமக்களை கூப்பிடுறான். அப்படி கூப்பிடக்கூடிய அவன் சாதாரணமாக கூப்பிட அமில சாலிகன் தான் செறிஞ்ச அறங்களை சரியாக செய்யக்கூடியவனாக மாறிட்டான். முஸ்லிமின், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லி மக்களை இஸ்லாம் என்பால் அழைக்கிறான். அவனை விட சிறந்த சொல் சொல்லக்கூடியவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்னைக்கு இந்த சொல் இறங்கின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு முன்னால் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இந்த சொல்லுக்காக நாம் நம்மை மாற்றிக்கொண்டோமா இல்லையா என்பது மட்டும்தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. எனவே அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் இஸ்லாமை தவிர இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பொருந்தி கொள்ளவில்லை. அதில் உங்களையும் என்னையும் ஒரு உறுப்பினராக இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்றால் இறைவன் தந்த பெரும்பாக்கியம். அந்த பெரும்பாக்கியத்தை எவர்கள் முதலில் அனுபவித்தார்களோ அவர்கள் அதற்கு நேர்மையாக நடந்ததனால்தான் இஸ்லாம் கம்பம் வரையிலும் வந்திருக்கிறது. நாம் நம்மை சார்ந்த சாராத நமக்கு தெரிந்த தெரியாதவர்களுக்கு உண்மையில் இந்த இஸ்லாமை கொண்டு செல்ல முயற்சிக்கவில்லை என்றால் நாம் நிச்சயம் மிகப்பெரிய அபாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அபாயத்தை சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், விளங்குற மாதிரி சொன்னாங்க. உதாரணத்தை சொல்லி உலகத்தில் மிகப்பெரிய தத்துவங்களை விளக்குனதுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு கப்பல், ஹதீஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க முஸ்லீம்ல, ஒரு கப்பல், அதில் இரு சாரார் இரு தட்டுக்களில் பயணிக்கிறார்கள். கப்பல்னாலே தட்டு தட்டாக இருக்கும். அதில் ஒரு சாரார் மேலே இருக்கிறாங்க, இன்னொரு சாரார் கீழே இருக்கிறாங்க. மேலே இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் எடுப்பது இலகு, வெளியே இருந்து தண்ணீரை தன் தேவைக்காக எடுக்கிறது இலகு. கீழே யார் இருக்கிறார்களோ அவர்கள் தண்ணீர் வேண்டுமென்றால் அவர்கள் மேல் இருப்பவர்களை கடந்து வந்துதான் தனக்கான தேவையான தண்ணீரை எடுத்துவிட்டு கீழே வர முடியும். இந்த நிலையில கீழே இருக்கவங்களெல்லாம் தங்களுக்குள்ள கூடி பேசி முடிவுக்கு வர்றாங்க, நாம் ஒவ்வொரு தடவையும் தண்ணீருக்காக மேலே போக வேண்டியிருக்கு, இனி அப்படி செய்ய வேண்டாம், கீழே ஓட்ட போட்டாலே தண்ணி நமக்கு கிடைச்சிரும். மேலே இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ண விட நினைச்சாங்க. இப்போ மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க ஓட்ட போட்டால் போட்டுக்கிட்டோன்னு விட்டுறணுமா தடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்வி தான், வேறு ஒன்றும் கேட்கல. மேலே இருக்கிறவங்க நமக்கு டிஸ்டர்பாக இருக்குது, பேசாமல் அவனுக்கு கீழே போட்டு அவன் ஏரியாவில் தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறவா, அல்லது அந்த தப்பு பண்ணிடாதீங்கன்னு தடுக்கணுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. உண்மையில் அதை தடுக்கவில்லை என்றால் மேலே இருக்கக்கூடியவர்கள் பேசாமல் அவங்க நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் கீழே ஓட்ட போட்டுறட்டும் அப்படின்னு ஓட்ட போடுறதுக்கு விட்டாங்கன்னா மூழ்க போவது மொத்தமும் கப்பலில் இருப்பவர்கள் அவ்வளோ பேர். மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவெல்லாம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்தான் மூலம். இதே நிலையில் தான் நீங்கள் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் மக்களை நல்ல காரியத்தின்பால் ஈர்ப்பதும் இழுப்பதும் அழைப்பதும் என்று சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் நல்ல மனுஷனாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் நல்லவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, நம்ம கூட இருக்கவங்களும் நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் நல்லவங்களாக இருக்கணும். ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டில் நெருப்பு பற்றி எரியுது, நீங்கள் அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலைன்னா அது எவ்வளவு நிமிடங்களில் உங்கள் வீட்டு கூரையில் பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி அதை போல தான் குஃபுரும் ஷிர்க்கும் நிஃபாக்கும் இந்த சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அனாச்சாரமான குற்றமான காரியங்களும் சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் சொரணையே இல்லாதவர்களாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் விஷயம் ரொம்ப வருத்தமாக இருக்கு, ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. வெளியே சொல்லி அவ்வளவு தூரம் நாம் பலகீனர்களாக மாறி இருக்கிறோம். இது என்ன தெரியுமா நினைக்கும்? தீமை மிகைக்க 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 கூட கூட ஒரு கட்டத்தில் தீமையினுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும், நன்மை ஒன்றுமில்லாததாக ஆகிவிடும், நம்ம தொடர்ச்சி எரியப்பட்டது. இப்படிதான் ஒவ்வொரு உலகத்து பிரதேசங்கள்லையும் இஸ்லாம் இருந்து இல்லாமல் ஆனது, முஸ்லீம்கள் இருந்து எண்ணிக்கையில் இல்லாமல் ஆனார். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா நாம் நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும், முடிச்ச அளவுக்கு அசத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்கணும். போராட்டம் நமக்கு சொல்லும்போது கொடியும் கூத்தும் கும்மாளமும் ஆர்ப்பாட்டங்களும் தான் ஞாபகத்துக்கு வருத தவிர அல்லாஹ்வுடைய வார்த்தை உயரணும், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக நாம் முன்னால் நிற்கணும் அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனையில் வரலை. எனவே நாம் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒருவேளை கவனம் எடுக்க நாம் தவறினோம் என்றால் நம்மை காலம் எந்த நிலைக்கு ஆளாக்கும் என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம்.
ونفعني وإياكم بذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله دائما إلى رضوانه، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال النبي صلى الله عليه وسلم: من مس الحسى وقد لغى. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளியிலே தற்போது நிறைந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் முஸ்லீம்கள். முஸ்லீம்களாகிய ஆண்கள் அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐங்கால தொழுகை போன்றே மிக முக்கியமான ஒரு வழிபாடு ஜும்ஆ என்ற வழிபாடு. எப்படி ஒரு முஸ்லிம் தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டால் அவன் காஃபிராகி விடுவான் என்று கடினமான எச்சரிக்கை ஐங்கால தொழுகைக்கு இருக்கிறதோ, அதே அளவிற்கு கடினமான ஒரு எச்சரிக்கை யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 ஜும்ஆக்களை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். 3 ஜும்ஆக்களை தொடர்ச்சியாக எவர் விட்டு விடுவாரோ அவரும் காஃபிராயிட்டார். மன் தரக்க ஸலாத்தல் ஜும்ஆத்தி முத்தவாலியத்தன், 3 ஜும்ஆக்களை தொடர்ச்சியாக யாரும் விட்டுவிட்டால் ஃபக்கத் கஃபர, அவர் காஃபிராயிட்டார். ஜும்ஆவை விடுறது அப்படின்னா ஜும்மாவுக்கு வராமல் இருக்கிறது அப்படின்னு மட்டும் நீங்கள் பொருள் விளங்கிக்காதீங்க. அந்த விளக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை மாற்றிக்கோங்க, அது தப்பு. ஹதீஸ்களில் ரொம்ப தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஜும்ஆ அப்படிங்கிறது இமாம் மெம்பரில் ஏறும்போது பள்ளிக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு இந்த பள்ளியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் பயணித்து இந்த ஜும்மாவுடைய உரைக்காக வந்திருக்கிறேன். அந்த பள்ளியில் இந்த முதல் சஃப் நிரம்பலை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முதல் சஃப் இந்த பள்ளியில் நிறையலை. அவள் எவ்வளோ ஒரு இஸ்லாமை விட்டு தூரமாக இருக்கிறோம்னு நினச்சிக்கணும். இது கடினமான எச்சரிக்கை. இது சொல்கிறதுக்காக எனக்கு என்ன சொல்ல தெரியலை. ஜும்மா விட்டு இவ்வளோ தூரமாக இருக்கோம்னா அப்படி உள்ள செத்துரும், உள்ள மறிச்சிரும். உள்ள எப்போ மறிக்கும் தெரியுமா? நல்ல வார்த்தைகள் காதுகள் வழியாக சென்று உள்ளத்தில் தங்கி அது வழிபாடுகளாக பரிணமிக்கவில்லை என்றால் உள்ள செத்துரும். நான் ஜும்மாவுடைய முதல் உரையில் சொன்னேன், ஒருத்தர் வந்து கேட்டார், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பதிலை தந்தார்கள், இவர் சொர்க்கவாதின்னு சொன்னார். இவ்வளோதான். அது ஃபர்தா செஞ்சா அவன் சொர்க்கவாதி. ஃபர்தா ஒரு மனுஷன் ஃபர்தா எப்படி செய்யணும்னா, ஃபர்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ அந்த இடத்துல இருந்து ஆகணும். ஐங்கால தொழுகையை பொறுத்த மட்டும் ஒரு முஸ்லீமுக்கு இந்த சலாத்த காணத்தல் ஊத்தாங்க. தொழுகை என்பது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கு. ஒருத்தர் அசர மக்ரிபுக்கு பிறகு தொழ முடியாது, அவன் தௌபா தான் செய்ய முடியும். அசருக்கு பிறகு ஒருத்தர் மக்ரிபுக்கு பிறகு அசருடைய தொழுகை நான் தொழுகிறேன்னு ஒரு 4 ரக்காத்தை தொழ முடியுமா? தொழ முடியாது. இறைவா, நான் அந்த நேரத்தை தவற விட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அவனிடத்துல சரணாகதி அடைந்து அந்த பாவத்தை நீ செய்யாமல் இருக்கும். அவ்வளவுதான். அதே அளவிற்கு வலியுறுத்தப்பட்டதுதான் ஜும்மா. ஜும்மா எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குன்னா, மெம்பர்ல இமாம் ஏறுறாருன்னா ஏறுறதுக்கு முன்னால வரையிலும் 2 பேர் உட்கார்ந்து குறிப்பிடுத்துக்கிட்டு இருப்பாங்க மலக்குமார்கள். எப்போ இமாம் மெம்பர்ல ஏற்றாரோ அவர் லெக்சரை ஃபுல் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருவார். ஜும்மால இங்க ஒருத்தராக அந்த மலக்கு உட்கார்ந்துருப்பார். இது அல்லாஹ்வுடைய தூதரின் சொல், என்னுடைய கற்பனை அல்ல. இது அல்லாஹ்வுடைய தூதரின் சொல், என் கற்பனை அல்ல. இந்த உரை எவ்வளவு முக்கியமானது என்றால், யாரும் இங்க இருந்துட்டு போறாங்க, பேசுறவங்க யாரும் இருந்துட்டு போறாங்க. ஒருவேளை நல்லவங்க விவரமானவங்களா இருக்கணும், நீங்க வந்து நிக்கலாம். அதை படிச்சுட்டு ஒன்றும் தப்பு இல்லை, படிச்சா அங்கே யாருனாலும் நிற்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே யார் இருந்தாலும் நீங்கள் உள்ளே இருந்தாலும் எந்த அளவுக்கு கடுமையான தெரியுமா? இன்னைக்கு பள்ளிவாசல் மொசைக்கு தர பாயி சுத்தமாக மெயின்டைன் பண்ணப்படுது. இங்கே கல் மண்ணெல்லாம் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணல் பரப்பில் தான் ஜும்மா. அந்த மணல் பரப்பில் சிறு கற்கள் கிடைக்குமா இல்லையா? அந்த சிறு கற்களை சஹாபாக்களை எப்படி தட்டி தட்டி விளையாடுவாங்க. இயல்பா
கல் மண் கடந்தால் நம்ம நினைச்சோம் கை அதில் கோலம் போடுமா இல்லையா? அப்படி போடும்போது நாயம் ஸல்லல்லாஹு மெம்பரில் நின்று சொல்கிறாங்க, மம் மசல் ஹசா ஃபக்கது லகா சொல்கிறாங்க. மம் மசல் ஹசா ஃபக்கது லகா, மணல் பரப்பில் கிடைக்கும் சிறு கற்களை எவன் தொட்டு விளையாடினானோ அவன் நாசமா போயிட்டான். உன் கவனையா அங்கே போச்சுங்காங்க, உன் கவனையா அங்கே போச்சு. அதே மாதிரி சொல்கிறாங்க, இதை குல்தலி சாஹிபிக்கு அம்சி பக்கத்தில் போகுது. இது ஹதீஸா? எப்படி? உன் கூட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஏதோ பேச வர்றார், அவரை பார்த்து நீ வாயை திறந்து அம்சி வாய் மூடி இரு அப்படின்னு நீ சொன்னா லகவும் உன் காரிய நாசமா போச்சு அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு ஜும்மாவுடைய உரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம். அதை இன்னைக்கு நீங்க ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமையை பார்த்தோன்னு சொல்ல தோணுது. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு ஒரு ஒரு பஞ்சமான நிலையில இஸ்லாமோட அல்லது இஸ்லாமுடைய அடிப்படையில் நல்ல விளையாடுங்க சோர்ல. இன்னைக்கு இந்த பள்ளியில் ஜும்மா தொழக்கூடாது, இங்கே எங்கேயும் ஜும்மா தொழக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? எல்லாரும் ஆத்திரம் வரும், கோபம் வரும். அது எப்படி அவன் தடுப்பான்? ஏன் நாங்கள் ஜும்மா தொழணும், நீயே ஜும்மாவை மதிக்கலையே, அவன் உன்னைய தடுத்தா என்ன இல்லை தடுக்காட்டா என்ன? ஜும்மா என்ற கடமையை நீ மதிக்கலையே. முஸ்லீமா இருக்கக்கூடிய நான் என் மீது விதியாக்கிய ஒரு வழிபாடை மதிக்கவில்லை என்றால் இன்னொருவன் தடுக்கும் பொழுது தடுக்க உனக்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேட்கிற அந்த ஆகிறதையும் அந்த வன்மையும் நமக்குள்ள வருமா? வராது. காலத்தால் நம்முடைய முதுகெலும்பு அதற்கு எழுந்திருக்கு நிற்காது. காரணம், நம்ம ஏற்கனவே அது விஷயத்தில் சோடை போய் விட்டோம். அதனால கொஞ்சம் கவனத்தில் வைங்க. இது ஷிஆர், ஜும்மா இது ஷிஆர், இஸ்லாமுடைய அடையாள செயல். எப்படி ஐங்காலத்துக்கு பள்ளிவாசல் வந்து கூடுறோமோ அதே மாதிரி ஜும்மாவுக்கு எல்லாரும் ஒன்று கூடுவது ஷிஆர், இஸ்லாமுடைய அடையாளம். நீங்க அடையாளத்தை தொலைச்சிங்கன்னா உங்க அடையாளத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு எதிரிகள் தயாராக இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சிங்கன்னா உங்களுடைய எதிரிகள் இந்த அடையாளமே இல்லாமல் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அதனால தயவு செய்து நன்மையை பிறருக்கே வருது, தீமையை தடுக்கிறது, அது ஒரு கட்டம். ரெண்டாவது, நாம் முதலில் நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதல் நமக்குள்ளே வேணும். அந்த புரிதலுக்கு தயாராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய மார்க்கத்தை சரியாக அறிஞ்சு விளங்கி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருளட்டும். அல்லாஹும்ம இஸ்ஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபனா அலா தீனிக். அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.